Daily. Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற நபரை பிடித்துக் கொடுத்தும் ஏவல் துறை குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கேத்தாண்டப்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற கஞ்சா போதை ஆசாமியை அப்பகுதி இளைஞர்கள் பிடித்துக் கொடுத்தும் காவலர்கள் குற்றவாளியை கைது செய்யாமல் அடிபட்டுள்ளதாக கூறி 108 ஆம்புலன்ஸில் ஏற்ற முயன்றுள்ளனர். இதனால் கோபமடைந்து கேள்வி எழுப்பிய இளைஞரை காவலர் தாக்கிவிட்டு குற்றவாளியை ஆம்புலன்ஸில் அழைத்து சென்றுள்ளார். தீய சக்தி திமுக ஆட்சியில் காவல்துறை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இல்ல சார், முடியாது, முடியவே முடியாது சார். சார், நீ என்ன தூக்கி உள்ள வைங்க, என்ன தூக்கி உள்ள வைங்க. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே மனைவியை கணவன் கொலைவெறியுடன் தாக்கும் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காட்டூர் பாத்திமாபுரத்தைச் சேர்ந்த வீரமணி என்பவர் தாய் வீட்டில் தனியே வசிக்கும் தன் மனைவி சக்தி ஜீவாவை தலைக்கேறிய போதையில் அரிவாளால் கொலைவெறியுடன் தாக்கிவிட்டு தலைமறைவானார். இதில் படுகாயமடைந்த சக்தி ஜீவா சிகிச்சை பெறும் நிலையில் கொடுஞ்செயலில் ஈடுபட்ட வீரமணியை கொடுங்கோல் ஏவல் துறையினர் கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக அப்பெண்ணின் பெற்றோர் குற்றம் சாட்டினர். சென்னை திருமங்கலத்தில் கடனுக்காக இளைஞரை காரில் கடத்தி மிரட்டிய 4 பேர் பிடிபட்டனர். சென்னை திருமங்கலத்தில் வசித்து வரும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ராகுல் அவசர தேவைக்காக வட்டிக்கு பணம் கொடுக்கும் சஞ்சய் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் வட்டித் தொகையை செலுத்த தாமதமாகியுள்ளது. இதையடுத்து சஞ்சய் தனது கூட்டாளிகளுடன் வந்து ராகுலின் வீட்டிலிருந்த டிவி மற்றும் கல்வி சான்றிதழ்களை திருடியதுடன் அவரை மன்னூர்பேட்டைக்கு காரில் கடத்தி சென்று தாக்கியுள்ளார். இதுகுறித்து ராகுல் அளித்த புகாரின் பேரில் சஞ்சய் உள்ளிட்ட 4 பேர் பிடிபட்டனர். ஆபரேஷன் கந்துவட்டி என்ற நடவடிக்கை வழக்கம் போல் பேரளவில் மட்டும் இருப்பதால் அப்பாவி மக்கள் நாளுக்கு நாள் கந்துவட்டி கும்பலால் இன்னல் படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 150 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் பிடிபட்டது. கங்காபுரம் பகுதியில் சாராயம் காய்ச்சுவதற்காக வைத்திருந்த 150 லிட்டர் ஊறல்கள் மற்றும் மூலப்பொருட்கள் கைப்பற்றி அழிக்கப்பட்டது. இதில் தொடர்புடையதாக நாகராஜ் வெங்கடேசன் மற்றும் கோட்டீஸ்வரி ஆகியோர் பிடிபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் ஸ்டாலின் அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.